நெட்ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன விஷயங்கள்ல உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க போறாங்க, இந்த கிரகங்கள் நீங்க எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும், உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நிதானமா நீங்க உங்களுடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற பத்தி தெளிவா செக் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜனவரி வந்த மாதிரி தெரிஞ்சு திடீர்னு ஆகஸ்டே வந்துருச்சு. ஸோ இந்த ஆகஸ்ட் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆகஸ்ட் மாதமாக உண்மையிலே இருக்க போகுது. இதில் இந்த மாதத்துடைய மிகப்பெரிய கதாநாயகனாக யாரை எடுத்துக்கிறோம்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்ற சனி பகவானை தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஜூலை மாதம் எண்டில் தான் என்ன பண்ணாரு, நம்முடைய மீன ராசியில ரேவதி நட்சத்திரத்துல நம்மளுடைய வக்ர பெற்ற நிலையில சனி பகவான் தன்னுடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் ஆகலை, ஜம்முன்னு ஆகஸ்ட் வந்துருச்சு. ஸோ இந்த மாதத்துல உங்களுக்கு சனி பகவான் எதை கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்க சொல்றார், மற்ற கிரகங்களும் அதுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்காங்கிறத தெளிவா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா, உங்களை யார் ரொம்ப நாட்களாக காயப்படுத்தினாங்களோ, கஷ்டப்படுத்தினாங்களோ, ஒரு என்ன சொல்றேன்னா சூழ்ச்சியால உங்களை கஷ்டப்படுத்தினாங்களோ, மறைமுகமாக உங்களை காயப்படுத்தினாங்களோ, அத்தனை விதமான நண்பரா இருக்கட்டும், அத்தனை விதமான உறவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சரியான பாடத்தை நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு கரெக்டான தருணம் இந்த ஆகஸ்ட் மாதம். உங்களுடைய எல்லா விதமான போராட்டத்துக்கும், எல்லா விதமான கஷ்டத்துக்கும் உங்க லைஃப்ல ஒரு சேஞ்ச் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களே, நம்பி நம்மளை ஏமாத்துறாங்களே, நம்பி நம்ம இவ்வளவு போராடுறோமே அப்படின்னு வருத்தப்படுறவங்களுடைய உங்களுடைய வருத்தங்கள், உங்களுடைய கவலைகள் உங்களை விட்டு கடந்து போகும். யார் யாரெல்லாம் விருச்சிகராசி நேயர்கள்ல கடன் பிரச்சனையில ரொம்ப அழுத்தமாகவே இருக்கு சார், கடன் பிரச்சனை, வாங்கின கடனை அடைப்பதற்காக பல அமௌண்ட் கொடுத்துட்டேன், ஆனா பலபடி வட்டி கட்டுன்னு வாட்டி எடுக்கிறாங்க, நான் பணம் வாங்கின விட 3 மடங்கு கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்காதா, இந்த மாசத்துல இருந்தா ஒரு மாற்றம் கிடைக்காதா, கடன் பிரச்சனை மீண்டு வந்துட மாட்டேனா, என் உழைப்புல முக்காவாசி கடனுக்கே போயிருதே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்திலிருந்து கடன் பிரச்சனை உங்களை நீங்க மீண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் கிரக ரீதியாக ஏற்படுது. ஸோ மனசு தெளிவாக போகுது, உங்க சிந்தனைகள் செயல்படுத்தி அதை வெற்றி பெற போறீங்க. யாரெல்லாம் திருமணத்துக்காக வரன்னு பார்த்துக்கிருக்கீங்களோ, உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கு. ஸோ கணவன் மனைவி ஒற்றுமையில உள்ள சின்ன அழுத்தங்கள், சின்ன பிரச்சனைகள், அல்லது கொஞ்சம் பெருசா சின்ன விஷயத்த பெருசா உருவாக்கி உங்க பார்ட்னர் உங்களுக்கு பெரிய டிப்ரெஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த பெரிய டிப்ரெஷனை அவங்க மறந்து சின்னதா டிப்ரெஷனுங்கிறத புரிஞ்சு உங்க கூட அவங்களே பேசுவாங்க. ஏன்னா அது உண்மை இல்லைன்னு புரிய வைக்க நீங்க எவ்வளவு குட்டிகள் நடிச்சு பாட்டீங்க. ஸோ அதெல்லாம் ஏத்துக்கல, அப்ப காதும் கேட்க மாட்டேங்க, ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தத்துல ஏதோ ஒரு வாழ்க்கை ஓடி இருக்கு. ஸோ அந்த வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்தி உங்களுடைய நல்ல மனசை உங்களுடைய பார்ட்னர் புரிஞ்சுக்கிட்டு உங்க மேல அதிக அன்பும் அதிக அக்கறையும் காட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு இருக்க போது. ஸோ நீங்க கவனமா இருக்க வேண்டிய என்ன விஷயம் என்ன, மனசுல உள்ள எல்லா விதமான ரகசியங்களையும் சொல்வதை நிப்பாட்டுங்க, சரியா? மற்றவங்கள்ட்ட எல்லா விஷயத்தையும் ஓப்பன் டிக்ளேர் பண்ணிடுறீங்க. ஸோ நீங்க ஒரு சுவிட்சை அமுக்கணுன்னே கடன்னு எல்லாமே விழும் பார்த்தீங்களா, அதே மாதிரிதான் நீங்க பண்றீங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. இடம் பொருள் ஏவல்னு சொல்லுவாங்களா, அதுக்கு தக்கன இடம் பொருள் தக்கன என்ன பண்ணும், உங்களை மாற்றி தான் ஆகணும். நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தையும் சந்திப்பீங்க, பெரிய முன்னேற்றத்தையும் சந்திப்பீங்கிறது நிதர்சனமான உண்மை.